வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு முழுமுதற் கடவுளான பிள்ளையாரப்ப கோயிலுக்கு தான் வந்திருக்கோங்க. வாங்க கோயில் உள்ள போகலாம். பாருங்க கோயில் இப்படி இருக்கு. பெங்களூர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலுங்க. இங்க நீங்க வேண்டிட்டு அத்தனையுமே இங்க கண்டிப்பாக நிறைவேறும். வித்யா கணபதி பார்த்துக்கோங்க. வித்யா கணபதி பார்க்குற அத்தனை பேருக்குமே ஐயனோட அருள் கிடைக்கும். அதே போல் எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா வச்சுருக்காங்க, ஓம் சக்தி அம்மா வச்சுருக்காங்க, ராதாகிருஷ்ணர் வச்சுருக்காங்க சாமி, ராதாகிருஷ்ணர் சுவாமி இருக்காங்க, ஸ்ரீராமர்களும் வச்சுருக்காங்க. பாருங்கள், அடுத்தது நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாங்க. அப்படியே இங்கே மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் பக்தாதிகளை எடுத்துக்கலாம். அதே போல் மாதத்துக்கு சத்யநாராயண பூஜை செய்வாங்களே, சத்யநாராயணன் இருக்கார். அதே போல் சிவபெருமான் லிங்கத்தை கூட வச்சுருக்காங்க. உங்களோட காணிக்கையை இந்த உண்டியில் போடலாம். பார்த்துக்கோங்க, ஒரு டிக் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கோவிலே பிள்ளையார்ப்பா ஓம் வெற்றி அந்த ஓம் கஜானம் ஓம் கஜானம் ஓம் கஜானம் கணபதியே துணை கணபதியே துணைன்ட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வேணுகோபால சுவாமின்னு சொல்லுவாங்க, இவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ தான் கோவில் திறந்ததால பக்தாதிகள் இன்னும் வரல, வருவாங்க. அப்படி சுற்றி காமிச்சிட்டு இருக்க கோவில் நான் பிள்ளையாரப்ப பார்க்கறதுக்கு கண் கோடி தேவைங்க. அவ்வளோ அழகாக இருக்கார். அதே போல் அவ்வளோ அருளும் சொல்லி முடிக்க முடியாத ஒரு இது புகழ் அவர்கிட்ட பிள்ளையார் பார்க்கிட்ட நீங்கள் வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். படிப்பு, திருமணம், வேலை அத்தனையும் கிடைக்கும். பார்த்ததற்குன்னு எல்லாருக்குமே பிள்ளையார் அருள் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் கருத்து தீவாசனை எடுத்துக்கோங்க.
கோவிலுக்கு வந்தால் வீட்டுக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த கோவிலில். ரொம்ப